சம் ஆஃப் த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த செல்ஸ் நம்மளோட நார்மல் செல்ஸுமே அதில் அஃபெக்ட் ஆகும். யூஸ்வலாக 3rd டே இல்லை இந்த கீமோதெரப்பி கொடுத்தா 7th டே WBC கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பூஸ்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்க முடியும். டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, அதுக்கு கீமோ கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணணுன்னாங்க. இப்போ 2 சைக்கிள் கீமோ கொடுத்துட்டோம். அதில் வந்து டாக்டர் கீமோ கொடுத்து நோட்ஸ் கொடுத்து எழுதி டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்தாங்க. அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க, ஃபீவர்னால் இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன டாக்டர், எதுவும் கேன்சரில் ஃபீவர் வரக்கூடாதா, என்ன அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? உங்கள் சினாரியோ எனக்கு புரிஞ்சிச்சு. அப்பாவுக்கு ஸ்டொமக் கேன்சர், அதுக்கு வந்துட்டு கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணுறதா பிளான் இருக்குது. கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு, செகண்ட் சைக்கிள் போயிட்டு. இந்த கீமோதெரப்பியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கேன்சர் செல்ஸ் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி அதுக்கு சைடு எஃபெக்ட் என்னன்னா, ரொம்ப ஆக்டிவா டிவைட் ஆகிற செல்ஸ், அதாவது ஹேர் செல்ஸ், அதனால தான் முடி கொட்டுறது இருக்கு. அப்புறம் நம்மளோட பிளட் செல்ஸ், WBC, RBC, பிளேட்லெட், இந்த மாதிரி நம்ம பிளட் செல்ஸும் டெய்லி டிவைட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ். இந்த மாதிரி செல்ஸும் சம் ஆஃப் த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த செல்ஸ் நம்மளோட நார்மல் செல்ஸுமே அதில் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஃபீவருங்கிறது எப்போ வரும்? உங்கள் எதிர்ப்பு சக்தி அணுக்கள், அதாவது நம்மளோட WBC கவுண்ட் குறையறப்ப வரலாம். ஸோ நம்ம கீமோதெரப்பி இப்போ கொடுத்துருக்கோம். இது நம்ம படிப்போம்ல, இந்த கீமோதெரப்பி கொடுத்தா யூஸ்வலாக 3rd டே இல்லை இந்த கீமோதெரப்பி கொடுத்தா 7th டே WBC கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்களும் நம்மளோட ஃபுட் இன்டேக் பொறுத்தவரையிலையும் அது ஒருத்தருக்கு டிஃபர் ஆகலாம். இப்போ கீமோதெரப்பி கொடுத்து அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரியில் என்ன சொல்கிறாங்க, ஃபீவர் இருக்குது அப்படின்னா உடனடியாக நோட்டிஃபை பண்ணுங்க. அப்படின்னா என்ன, 3rd டேவோ 7th டேவோ உங்களுக்கு ஒருவேளை ஃபீவர் இருந்துச்சுன்னா WBC கவுண்ட் குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. WBC குறைஞ்சா வாங்க அப்படின்னு எழுதி தர முடியாதுல்ல, ஏன்னா நம்ம அதை வீட்டில் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ், என்ன சிம்டம், ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது RBC குறைஞ்சிருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, எதிர்ப்பு சக்தி அணுக்கள் கம்மியாக இருக்குது, நார்மலாக 4000லேருந்து 11,000 இருக்கணும், எதிர்ப்பு சக்தி அணுக்கள் 2000 தான் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பிளட் ரிப்போர்ட் வரும். ஸோ அதனால தான் ஃபீவர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இங்கே குறைஞ்சிருச்சுன்னா சுத்தமாக போச்சு இது அப்படி கிடையாது. நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட்டோட மைல்டு சைடு எஃபெக்ட் அதை அப்போவே பார்க்குறதுக்கு நீங்கள் ரொட்டீனாக வரும்போது அங்கே நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டா எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இம்ப்ரூவ் ஆனோன்னா ஃபீவரும் செட்டில் ஆயிரும். ஒருவேளை ஃபீவர் வந்துச்சு, மழை காலம் தானே இல்லை நார்மல் தானே ஃபீவர் வருது, எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி வரும் அப்படி சொல்லி நம்ம லேட்டாக போகிறோம்னா எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நல்லா குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 150, 500 அந்த அளவுக்கு குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி செப்சிஸ் மாரி போயிடும். ஸோ அது என்டையர்லி எமர்ஜென்சி கண்டிஷன் மாரி ஆயிரும். ஸோ ஒரு ஃபீவர் இருந்துச்சுன்னா WBC கவுண்ட் குறைய ஆரம்பிக்குது. ஃபீவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரேட் பார்த்தா ஹார்ட் ரேட் பல்ஸ் ரேட் வந்து பார்க்கும்போது இன்க்ரீஸ்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன் வரும். பட் அதுவுமே உங்களால் வீட்டில் பார்க்க முடியாது. ஸோ ஃபீவருங்கிறது ரொட்டீனாக டக்குன்னு நமக்கு பார்த்தோன்னே தெரியக்கூடாது. ஸோ ஃபீவர் இருக்குன்னு சொன்னோன்னே வந்தபோது நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பூஸ்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் குணப்படுத்தக்கூடிய கேன்சர் தான், கீமோ போடுறோம், ஒரு சைடு எஃபெக்ட்னால காம்ப்ளிகேஷன் போய் இறக்குறதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்டாக நோட்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல சைன் தான். கொடுக்கும்போது இந்தந்த தொந்தரவுகள்லாம் இருந்தால் வாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு வார்னிங் சைனை எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். அது பயமுறதுக்கான விஷயமும் கிடையாது. அது ஒரு ஏர்லியராக எப்படி நீங்கள் வரதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ கீமோ கொடுத்து 3ஆவது நாள் 5ஆவது நாள்லாம் ஃபீவர் இருந்தால் உடனே வாங்க, ஃபீவர் இருந்தால் நோட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஃபீவர் கீமோ கொடுத்த பிறகு இருக்குன்னா கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணுங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அணுக்கள் குறைஞ்சி தான் வந்திருக்குன்னு ஃபீவர் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலாக சளி பிடிச்சி கூட வந்திருக்கலாம். வந்து பார்க்குறீங்க கவுண்ட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை, நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப்லெட்ஸ் ஆன்டிபயோட்டிக் போட்டு செட்டில் பண்ணணும். கவுண்ட் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹையர் ஆன்டிபயோட்டிக் போடணும், பூஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல அதை செட்டில் பண்ணணும். ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்க முடியும். ஃபீவர் ஆஃப்டர் கீமோதெரப்பி இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் பேஷண்ட் பொறுத்தவரையும் அதை உடனடியே நோட்டிஃபை பண்ணணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ.